விஜயின் டிவிகே பற்றிய விவாதத்தில் நாம் ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்க வேணும். ஏன் அவர் பழைய மற்றும் அவுடேட்டட் தத்துவங்களை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறார்? இந்தியா இன்னைக்கு ஒரு புதிய யுகத்தில் நுழைந்துள்ளது. மக்கள் எண்ணம், செயல்பாடு அனைத்தும் மாறிவிட்டது. பெரியாரிசம் ஒரு காலத்தில் முக்கியமானது என்றாலும் இப்போது அது எவ்வளவு பொருத்தமில்லாதது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாதி பிரச்சனைகள் பெரிதும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. இப்போது ஒரே நாடாக இந்தியா உருவாக்குவதற்கான முயற்சியில் பிரிவினை மற்றும் தனித்தன்மை பற்றிய பேச்சுக்கள் அவுட்டேட்டட் ஆகிவிட்டன. கல்வி நிலைகள் உயர்ந்துள்ளன. நீட்டு தேர்வை நீக்குவது போன்ற நடவடிக்கைகள் சாதாரண சாதனைகளை முன்வைக்கும் போது நமது மாணவர்களின் திறமைகளை குறைக்கக்கூடியது. நம் மாணவர்கள் உலகளாவிய அளவில் போட்டியிட வேண்டிய சூழலில் அவர்களை மீதமுள்ள நிலைகளில் வைத்திருக்க முடியாது. விஜய், நீங்கள் ஒரு முன்னணி தலைவராக இருக்க விரும்பினால் நீங்கள் தமிழ்நாட்டை முன்னேற்றுவதற்கான வழிகளை தேட வேண்டும். புதிய யுகத்தில் நம் இளைஞர்களுக்கு திறமைகளை வளர்க்கும், அவர்களை உலகளாவிய அளவில் போட்டியிடும் வகையில் கல்வி வழங்க வேண்டும். நாம் தமிழ்நாட்டில் முன்னேற்றத்தை உருவாக்க விரும்பினால் பழைய சிந்தனைகளை விலக்கி புதிய யுகத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் செயல்பட வேண்டும். சாதி, மதம் மற்றும் பிற பிரிவுகளை கடந்த ஒரே இந்தியா என்ற எண்ணத்தை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். எனவே விஜய், உங்கள் பார்வையை மாற்றுங்கள். ஒரு முன்னணி தலைவராக நீங்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு வழிகாட்ட வேண்டும். பழைய தத்துவங்களை விட்டுவிட்டு புதிய சிந்தனைகளை ஏற்க வேண்டும். இதுவே தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை கட்டியெழுப்பும் வழி.